இந்த வீடியோ பார்க்கும் போது இவர் ஏதோ ஒரு பேஷண்ட்னு புரியுது. ஆனா ஏன் இவரால தண்ணியோ இல்ல ஜூஸோ குடிக்க முடியல அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அது என்ன அப்படின்றத நான் விரிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், இது ஒரு ராபிஸ் பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட். அதாவது ராபிஸ் இருக்கக்கூடிய நாயோ இல்ல பூனையோ கடிச்சு அவருக்கு அந்த ராபிஸ் பரவி இருக்கிறதுனால அவரால் தண்ணி கூட குடிக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு அனிமல் கடிச்சது அப்படின்னா அதோட எச்சல் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எச்சலோட சேரும். அது டைரக்டா நம்மளோட பிரெயினை பாதிச்சு நம்மள அது மாதிரியே மாற வைக்கும். அதாவது நம்மளோட பிஹேவியர்ஸ் எல்லாமே மாறுறது மட்டும் இல்லாம நம்மளால தண்ணியை இன்டேக் பண்ண முடியாது. ஏன் இன்டேக் பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளோட பாடியில ஆல்ரெடி ராபிஸ் கடிச்சனால அந்த நோய் அப்படின்றது பரவிட்டு இருக்கும். அந்த நோய் தண்ணி குடிச்சோம் அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றனால நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய சயின்ஸ் எல்லாமே அந்த தண்ணியை குடிக்க விடாம தடுக்குது. இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா 10 நாள் மட்டும்தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ ராபிஸ் 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 அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம சோஷியல் மீடியால டாக்டர்ஸும் பேசிட்டு வராங்க, நம்மளும் பேசிட்டு வரோம் இல்லையா? ஸோ ராபிஸ் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பா எல்லாரும் சீரியஸா எடுத்துக்கோங்க. உடனே நீங்க வீட்டுல பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு வேக்சினை போட்டுருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்களோட பெட்டுக்கும் நல்லது. மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் பெட் லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.